ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெனகார்ட் இம்மார்டல் எபிசோட் 202 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த 3 எல்டர்ஸுமே வந்து அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே வந்து பார்த்து மூட்டா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த உண்மை வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ரொம்ப இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இவங்க 3 பேர்த்தையும் வந்து கீழே வந்து ப்ரெஷரை யூஸ் பண்ணி வந்து கீழே தள்ளிட்டுருக்கான். இவளோட பவர் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க எல்லாத்தோட அழிவு வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற 3 எல்டர்ஸும் வந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் சாகறதுக்குள்ளே வந்து ஒன்றை வந்து கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது திடீர்னு வந்து அந்த உண்மை வந்து அவரோட இல்யூஷன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து அவங்க மைண்டே வந்து ஸ்பெல்லை யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். இது மூலமாக அங்கே இருக்கிற 3 பேருமே மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயும் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து உண்மையை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட கூட இருக்கிற அந்த பிரதர்ஸையும் வந்து மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உண்மையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கூட இருக்கிற எல்டர் ஜோ வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே எந்திரிங்க, வேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து எதுவுமே அவங்களுக்கு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே வந்து ஷன்னோ பிரதர்னு வந்து அந்த எல்டரோட முதுகிலேயே வந்து கத்தி வச்சு சொருக்கிட்டான். இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மைண்ட் கண்ட்ரோல் மூலமாக வந்து திரும்ப நம்மளே வந்து அட்டாக் பண்ண வைக்கிறாளே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்கான். அதுக்குள்ளே வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து இன்னும் வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கான். அவளை வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து ட்ரிகர் பண்ணதில்லை. இவங்க 2 பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவளை இன்னும் ரொம்பவே கொடூரமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி. இவனும் வந்து கேட்குறான், நீ என்ன மாதிரியான ட்ரிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, இது உனக்கே வந்து ஷேமாக இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவன் வந்து பக்கத்தில் டெலிபோர்ட் ஆகி வந்து இந்த பேட்டில் வந்து முடிய போகுது, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அழிய போகிறீங்க, யாருமே வந்து ஃபைட் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்பீட் பவரை யூஸ் பண்ணி வந்து காமிக்கிறான். இந்த உலகமே வந்து அழிய போகுது அப்படின்னு, ரேன் ஸ்டாரை வந்து நான் மொத்தமாக வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. எல்லாருமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிச்சு போய் வந்து விழுகிறாங்க. இவனும் வந்து என் கதை என்னையோட முடிய போகுதா அப்படின்னு வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ வந்து கேட்குறான், யார் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கட்டளை விட்டது, அதை வந்து சொல்லி எனக்கு, நீ அதை சொன்னீங்கன்னா வந்து நீ உயிரோட இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டுட்ருக்கேன் அந்த எல்லோருக்கிட்ட. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை கொண்டாலும் நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் இங்கே காட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எப்படி இந்த இடத்த வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, நீ சொல்லலை என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் இன்னும் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஷூமோ தான் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கொஞ்ச நாள் வந்து வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட கதையை வந்து முடிச்சிட்டான். யார் இங்கே வந்தாலும் இந்த இடத்துல வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உண்மை வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே என்ன நடக்குது இன்னும் ஒன்றுமே தெரியல. ரேன் ஸ்டாரில் நான் இந்த கோலை வந்து சீக்கிரம் வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா வந்து அந்த சன் பிரதர் எல்டர் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோட வந்து இருக்கான். இந்த சுண்மையும் வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். நீ என்ன எங்கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவளோட போயிட்டு இருக்கான். இங்கேருந்து உனக்கு எந்த விதமான பேக்கப் பிளானுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இங்கே இடத்துல வந்து சீக்கிரம் எப்படியா தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சன் பிரதர் வந்து வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவகிட்ட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வேறு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து நீ எங்கிட்ட தப்பிக்கல முடியாது, நீ என்ன எங்கிட்ட தப்பிச்சு இந்த இடத்துல போயிடலாம்னு நினைக்கிறியா, நீ இன்னைக்கு சாக போகிற அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து காப்பாற்றிடுறான். அவன் யூஸ் பண்ண அட்டாக்லாம் வந்து இவன் மேலே படாமல், யார் நீ அப்படின்னு சொல்லி இவளும் வந்து பார்க்க, இவன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இவ்வளோ நாள் இங்கே நடக்குது எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த சன் பிரதர்கிட்ட வந்து கேட்குறான். சரி ஓகே, நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக நான் வந்து இந்த இடத்துல வந்து உன்னை ஒரு டைம் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்கு அந்த கொடுத்த இம்மார்டல் ஜேர்னால அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோகிட்ட வந்து கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும், நீ இந்த இடத்த விட்டு ஒழுங்காக இந்த இடத்த ரேன் ஸ்டாரை விட்டு நீ இந்த போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறான். இவங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நீ உனக்குள்ளே வந்து என்னத்தை ஒழிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். உன்னோட பவரை ஒழிச்சு வச்சா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே வாங்கலிங் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த உண்மையை வந்து சொல்கிறான். இங்கே அவனும் வந்து அவர் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து மேரியை யூஸ் பண்ணி வந்து தான் தடுத்துறான். அதுக்குள்ளே வந்து அவள் வந்து சொல்கிறான், நான் உன்னோட ஹார்ட்டை வந்து இன்றைக்கி வந்து
மொத்தமாக வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பவர் யூஸ் பண்ணி வந்து இல்யூஷன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ராப் பண்ணுறான். அவனும் வந்து ஒரு சோடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவனோட இடத்துல இருக்கிறனால. நான் அவனை வந்து சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அவன் வந்து நம்ம ஹீரோவும் அவனோட சோடை யூஸ் பண்ணி வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுக்கிறான். இவங்க ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலில் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மை வந்து இவன் நம்ம ஹீரோவை விட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாகவும் வந்து இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவன் சோடை யூஸ் பண்ணி வந்து நிறைய விதமாக சோடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவன் வந்து எதுவுமே பண்ணால அவரோட இல்யூஷன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அவனோட இந்த இல்யூஷனுக்குள்ளே வந்து கொண்டு வந்தோன்னே நம்ம உண்மையோட ஒரிஜினல் இந்த ஃபார்ம் வந்து காமிக்கிறாங்க. நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நிறைய விதமான நம்ம ஹீரோட மெமரிஸில் இருக்கிற ஆளுங்க மூலமாக இல்யூஷனை வச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறான். இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து வராங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அந்த சோல் பேனரை வந்து கொடுத்தாங்க. அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை எப்படியாவது வந்து இந்த இல்யூஷனில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, சோல் டிஃபன் செக்டர் வந்து நீ தான் வந்து இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே டைமில் நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து அந்த இடத்துல வந்து வராங்க. வாங்லிங் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோட அந்த அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ லவரும் வந்து அங்கே வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவும் இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் வந்து அவன் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறான். இது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச எல்லாருமே அந்த இடத்துல வந்து வராங்க. இன்னையோட இவன் வந்து முடிய போகுது இவனோட கதை அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை வந்து சொல்கிறான். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான், இவன் இனிமேல் இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து தண்டர் வந்து வெளியே வருது. தண்டர் ஒரு பெரிய டிராகனும் வந்து அதில் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இவளுக்காக வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. நீ என்ன நினச்ச, இந்த லைஃப்பில் வந்து நான் எவ்வளோ விதமான கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி என்னை இல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் நிறைய கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்கேன். இதை வச்சு என்னை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன். இதில் வேற நீ என்னோட தோஹாற்ற வேற நீ வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்லிங் வந்து சொல்கிறோம். நம்ம வாங்லிங் நடந்து வரும்போது அங்கே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராக் விட்டுட்டு இருக்கு. இவ்வளோ வந்து பார்க்குறான், என்னோட யூன்ஷனை வந்து நீ என்ன முடிச்சிடலாம் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்படியே வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபார்மேஷன் வந்து மொத்தமாக சுக்குநூறாக வந்து உடையுது. அவ்வளோது காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.